அதாவது எந்த ஒரு ஆலயத்திலேயுமே நாமல் முதலாகவே வில்லிசை ஒன்று ஆரம்பிக்க வேண்டுமானால் அது எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் என்ன ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கதையை தான் ஆரம்பிக்க வேண்டுமா? ஏனம்மா அவருக்கு முதல்ல படிக்கணும்? ஏன் ஐயனாருக்கு பாடுகிறோம் தெரியுமா? என்ன காரணம்? அகில உலகத்திலேயே கலியுக தெய்வமாகவே பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அப்படின்னா என்னென்ன? அப்படின்னா நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கும் வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனால் என் தருமஞான சாஸ்தா ஹரிஹர உத்திரன் ஐயனார் வந்து அப்படி கிடையாது. அப்புறம் எப்படியோ? ஹரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேறுபட்ட ஹரிஹர உத்திரன் ஐயனார் வந்து பிறந்தாத்தா அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்துக்கு வருமா? அப்படி ஐயனார் வந்து பிறக்கவில்லை என்றால் சாஸ்தா பிறக்கலைன்னா என்ன ஆகும்? சாமி பைபாஸ்ல வந்துட்டு பைபாஸ்லயே வீட்டுக்கு போயிருவார். ஆமா, சாஸ்தா பிறக்கலன்னா சாமி கோயிலுக்குள்ள வர மாட்டார். ஆமா, ஐயா அவுட்டர்ல வந்துட்டு அவுட்டர்லயே வீட்டுக்கு போயிருவார். ஆமா, சாஸ்தா பிறந்தாருன்னு சொன்ன உடனே குண மேலத்தை அடிச்சாதான் சாமி அதாளி போட்டு வரும். ஆமா, அதனாலே சரி, நான்கே வார்த்தையிலாவது ஐயனார் வந்து பிறந்தாத்தா அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்துக்கு வருமா? ஆகையினாலே சரி, நான்கே வார்த்தையிலேயே நாங்கள் சாஸ்தாங்கதையை பிறவி செய்து விட்டு முடித்து விட்டு சக்தி கொண்டு குலவிருந்து வரக்கூடிய என் அப்பனாகிய மாயாண்டி சுடலையினுடைய திருப்புகழைத்தான் நாங்கள் பாட இருக்கிறோம். பாடும் பாட்டிலே பலது குச்சங்கள் எல்லாம் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள். எங்களுடைய கதையிலேயே பொருள் குற்றங்கள். சாரீர குற்றம் குறை இருந்தாலும் சரீர குற்றம் குறைகள் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் ஏன் அப்படின்னா எங்க வில்லுப்பாட்டை நீங்க செல்போன்ல பார்க்கும்போது எங்க தாத்தாவை கொஞ்சம் கனமா தெரியும். என்னெல்லாம் பார்க்கும்போது யூடியூப்ல நான் எம்ஜிஆர் மாதிரி இருப்பேன். ஆமா, யாரும் கள்ளக்கலை கொண்டு எரிஞ்சிடாம பின்னாடி குடி. விவரம் தெரிஞ்சே நீ இப்படி பேசுனா நான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏதாவது கொஞ்சம் பொய் சொன்னா பொருத்தமா இருக்கும். ஆமா, பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும். பொருந்தாத பொய்ய சொன்னா எப்படி ஏத்துக்கிட முடியும்? என்ன செய்ய முடியும்? ஒவ்வொரு மனுஷனுடைய நெஞ்சிலையும் அப்படி ஒரு எண்ணம், ஒரு நினைப்பு கிடந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியா? ஆமா, அதனாலே சரி, எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் இருக்கலாம், பின் சொல் முன்னால் இருக்கலாம். அறிந்து பாடினாலும் அறியாமலே பாடினாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமலே பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே இந்த ஊருக்கும் இந்த ஆலயத்திற்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை. உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. என்னால் தெரிந்தளவு என் சிச்ச அறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். நான் எல்லாம் தெரிந்தவளும் அல்ல, அனைத்தையும் கற்றவளும் கிடையாது. அந்த கல்விக்கு அதிபதி கலைவாணியை நீ படிச்சுக்கிட்டு இருக்கான்னு புராணம் சொல்லுது. அதனால நம்ம கற்றது கையளவு. அதனால் கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு என்பார்கள். உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. என்னால் தெரிந்தளவு உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல் எங்கள் 6 பேர்களையுமே ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஐயா. ஒருவேளை உங்க யாருக்காவது கோவம் வந்ததுன்னு வைங்க, எங்க குடத்துக்கார தாத்தா மட்டும் கூட்டு போங்க. ஏன்டா என்ன மட்டும் கூட்டு போய் தவறு பண்ணவங்கள அப்படியா? அதனால தாத்தாவை கூட்டிக்கிட்டு போய் நல்ல 10 இட்லியை வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு தெம்பு இருக்கோ அது வரைக்கும் நல்ல பச்சை மட்டையை கொண்டே அடிங்க. வீட்டுக்கு அனுப்பும் போது மட்டும் என்ன செய்யணும்? தாத்தாவுக்கு சின்னதா ஒரு பாட்டில் வாங்கி கொடுங்க. என்ன பாட்டில்? ரோக்கர் அடிச்சா போயிருவேல. என்ன பாட்டில்? இது உடம்பு. அதனாலே 1848 6 விளை 100 குற்றங்கள் அடியாலை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாதி மதி மான் மழுவும் கங்கையோடு பாம்பணிந்து ஆதிசிவன்
பொழிவு போல் ஐந்தும் ஐந்தர்கள் தோலினில் பூநூல் இளங்கத் தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாகவே வந்து உதித்த தருமன் ஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தண்டு பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? பங்குனி மாதம் புதனது உத்திரம். ஐயா பங்குனி மாதம் புதனது உத்திரம். நல்ல பௌர்ணமி பஞ்சமி கடக இலக்கணத்தில் இங்கிதமாகவே அமிர்த யோகத்தில் ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். அவர் கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றோர். அவர் ஆதியிலே உள்ளவர்க்கு ஐயனார் என்றோர். சாமி ஐயனார் ஐயனார் ஹரிஹர சுதன் ஐயனார் 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 ஏ சபரிமலை ஐயனார் 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 அச்சங்கோவில் ஐயனார் 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 ஏ ஆரியங்கம் ஐயனார் 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 புலத்து புல ஐயனார் சாமி ஐயனார் ஐயனார் ஆனா சொரிமுத்து ஐயனார் ஏ ஐயனுக்கும் ஐயனாக தருமஞான சாஸ்தாவாக சுவாமி பிறந்தார். சங்கடங்க தித்திடவே சாஸ்தா பிறந்தார். ஐயன் வந்து பிறந்தாரன்று அமர்ந்திருக்கும் தாய்மார்கள் ஏ உங்களோட வாயாலே ஒரு உலவ போடுங்கம்மா. ஏ முக்க முக்க மூணு நேரம் முதற் குலவ போடுங்கம்மா. ஏ தாய்மார்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு குலவு போட்டான. பாடுங்க அப்படி. அதாவது என்ன? எல்லாருக்குமே குலவு போட தெரியுது. தெரியும். கூட்டத்துல வெக்கப்பட்டு போய் எல்லாரும் குலவு போடாம உட்கார்ந்துருக்காங்க. ஆமா, பக்கத்துல இருந்தாலாவது யாரு போடுதா போடலைன்னு தெரியும். நம்ம கண்டுபிடிச்சுக்கிடலாம். நீங்க பூரா அரை மைலுக்கு அங்க போய் உட்கார்ந்துருக்கீங்க. பூரா எட்டி போய் உட்காந்துட்டீங்க. ஆமா. எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. பிறகு உங்க முகத்தை பார்க்காம எங்களுக்கு வருத்தமா இருக்கு. பிறகு அதனால சரி, எந்த ஒரு ஆலயத்திலேயுமே எவ்வளவுதான் பெரிய பெரிய கலை நிகழ்ச்சி எல்லாம் இருந்தாலும் நடத்தினாலும் குலவை போட்டா தான் தெய்வத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குமா. தெய்வத்துக்கு உகந்தது குலவு சத்தம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆமா, அதனால நீங்க எல்லாம் சேர்ந்து குலவு போடுங்க. போடுங்க போடுங்கம்மா ஒரு குலவை. போடுங்கம்மா ஒரு குலவை. தாய பொன்னான மணி குலவை. ஏ முக்கா முக்கா மூணு நேரம் முதற் குலவை போடுங்கம்மா. ஏ பொன்னான பூநூலா. ஏ பொன்படித்த நாவலம்மா. ஏ வெள்ளியால பூநூலா. வெண்கலத்தா நாவலம்மா. ஏ தங்கத்தால பூநூலா. ஏ கனிவயிர தாவலம்மா. ஆனப்பட குதிரப்பட. ஏ ஐயனாச்சி வேப்படையா. உன்படையா மின்படையா.
சங்கரன் சதாசிவன் சர்பாகரன் சாலாசூடன் காலாகலன் காமாவை கண்ணன் கண்கண்ணன் திருநீகன் திகம்பரன் திரிசூலன் தில்லையம்பலன் திருநீல கண்டனாகிய சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 14 உலகத்தையும் இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயாரின் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மனுக்களை படைத்தார். நாமலை ஏன் படைத்தார், எதற்கு படைத்தார்? நம்மளதான் ஆண்டவன் எதுக்கு தான் படைச்சாரோ தெரியல. ஏன் தாத்தான் இவ்வளவு சலிப்பா கேக்குற? அதே பையன் பொண்டாட்டி வீட்டுல என்ன வரத்து வரா தெரியுமா? அப்போ உன் பொண்டாட்டியால உன் வாழ்க்கையே கஷ்டமா இருக்கா? இப்ப ஆடி பிறந்துட்டு பாத்தியா? ஆமா. சவடி கடைக்கு போகணும்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அதனால துட்டுல கையில கிடையாது. ஓயாம சவடி கடைக்கு போகணும் சவடிட்டு. ஓ வீட்டுல மட்டும் அந்த கஷ்டம் இல்ல. ஆடி மாசம் பிறந்தாச்சு அப்படின்னால எல்லா வீட்லயுமே பொம்பளை இதே பேச்சுதான். அதான் அப்படிதான் கஷ்டமா. ஆடி தள்ளுபடிக்கு போகணும், பட்டு சேலை எடுக்கணும்னு தான் எல்லாருக்கும் ஆசை இருக்கு. ஆடிக்கடிக்கு போவோம் வாங்கங்க போனா ஒரு சேலை 2 சேலை எடுப்பாளா? 10 சேரே பிறக்குவா. ஆமா வருஷத்துல ஒரு மாசம் தானே எடுக்கா? வருஷத்துக்கு ஒரு திட்டுப்பா. வருஷத்துக்கு 10 ட்ரிப் போற ஜவுளி கடைக்கு. ஆமா போற நேரம் பூரா 10 சேரை எடுக்கா. பரவாயில்ல. பீரோ பூரா 4 பீரோ இருக்கு சீலை. அதாவது மனு உலகிலே ஆண்டவன் மனிதர்களை எல்லாம் ஏன் படைத்தார் தெரியுமா? எதற்காக? நாமல் அனைவர்களுமே இப்பூமியிலே ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று ஆண்டவனாகிய சிவபெருமானை வணங்க வேண்டும் என்று இதோ அமர்ந்திருக்கிறார்களே. யாரு? சிவனுடைய வடிவத்திலே இதோ அமர்ந்திருக்கிறார்களே இந்த ஆண்களாகிய அப்பாக்களை ஆண்டவன் படைத்தார். அம்மா சிவசக்தி இருக்காளே இந்த பேச்சி அம்மா. பேச்சி அம்மா சக்தியினுடைய அம்சத்திலே சபை நிறைய அமர்ந்திருக்கிறார் பாரு. நாமளை பெற்றெடுத்த தாய்மார்களை படைத்து சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சிவசக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்தார். ஆணென்றும் பெண்ணென்றும் ஆண்டவன் அகில உலகத்தை உண்டு பண்ணி நாமளுக்கெல்லாம் 6 அறிவை கொடுத்தார். 9 தத்துவத்தை படைத்தார். மனிதர்களுக்கு மட்டுமே ஆண்டவன் 3 ஆசைகளை கொடுத்தார். அந்த 3 ஆசை என்ன ஆசை? 3 ஆசைனா மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. யாருக்கும் வெறுக்காத ஆசை, எவருக்கும் திகட்டாத ஆசை, அதான் பெண்ணாசை. பெண்ணாசைனா ஆனா பிறந்தவர் செத்ததுக்கு பிறகு அவரை கொண்டு கட்டையில வச்சு அந்த கட்டை தீப்பிடிச்சு எரியுமா? அப்ப கட்டை தீப்பிடிச்சு எரியும் போது அந்த சாம்பல் காத்துல பறக்கும் பாரு. அந்த சாம்பல் சொல்லுமா, என்ன சொல்லும்? என் பொண்டாட்டி விட்டு போறனே, என் பொண்டாட்டி விட்டு போறனேன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இந்த சாம்பல் பறக்குமா? அப்படின்னு அப்போ இதைத்தான் பெண்ண ஆசை என்பார்கள். இப்படி 3 ஆசைகளையுமே முக்கண்ணன் நாமனுக்கு கொடுத்து என் சான் உடம்பை கொடுத்தார். ஒரே ஒரு சான் வயத்தை கொடுத்தார். இந்த ஒரு சான் வயத்தை கொடுத்ததுதான் பெரிய கஷ்டம். பாத்துக்கோ. என்ன இந்த ஒரு சான் வயத்துக்கு என்ன கஷ்டம்? ஒரு சான் வயிறுனா லேசா நினைக்க கூடாது. இரவன்னும் பாராம பகலன்னும் பாராம சனிக்கிழமையா இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் ஒரு சான் வயத்துக்கு பாடுபடணும்னு ஊரை விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, மாவட்டம் விட்டு மாவட்டம், எந்த ஊருக்கு கூப்பிட்டாலும் பாடுபட போக வேண்டியது. எல்லாம் எதுக்கு? ஒரு சான் வயித்துக்கு. எல்லாம் 2 இட்லிக்கு தான் இந்த பாடு. ஆமா, வேற ஒண்ணும் இல்ல. அடேப்பா அன்னதானத்துல இட்லியை பார்த்தேன்னா அதெல்லாம் இட்லியே கிடையாது தெரியுமா? மல்லிகைப்பூ. நான் கூட என்னமோ நினைச்சேன். நீ நினைக்க கூடாது. நாமெல்லாம் 14 இட்லி வாங்கி சாப்பிட்டுருக்கேன். இட்லி சாப்பிடுறத விட அந்த தம்பி அண்ணாச்சி காணுமே, அவர் நம்மளை கூட்டிட்டு அப்படின்னா நம்மளை கூட்டிட்டு போய்
நம்மளை அழைச்சி கொண்டு போய் அவளை சந்தோஷப்பட்டு அண்ணாச்சி நீங்க சாப்பிடுங்க, முதல்ல இட்லி சாப்பிடுங்க, கூட்டாஞ்சோறு சாப்பிடுங்க, சாப்பிட வச்சு உங்களை அழகு பார்த்திருக்காங்க. தோசை ஒரு உள்ளங்கையில் அவன் தான் தோசை இருந்துச்சு, அடே ஊத்தாப்பம்யா தோசை அப்படி ருசி. ஆமா அது அண்ணாச்சி சாப்பிட்டதை விட அது பருமான விதம் ரொம்ப அந்த சந்தோஷம். பரவாயில்லை. ஆமா அப்போ சரி எல்லாம் ஒரு சான் வயத்துக்கு தான் நம்ம எல்லாம் இந்த பாடுபடுதோம் பாத்துக்கோ. இந்த பாடுபடுதோம். என் சான் உடம்பை கொடுத்த ஆண்டவன் நாமளுக்கு ஒரு சான் வயத்தை கொடுத்து இரவென்றும் பகல் என்றும் ஆண்டவன் 2 நாளிகை உண்டு பண்ணினார். 2 நாளிகை உண்டு பண்ணினார். பகலெல்லாம் நாமளுக்கு ஓய்வில்லாத உழைப்பை கொடுத்தார். இரவு எல்லாம் ஓய்வெடுக்கக்கூடிய நித்திரையாகப்பட்ட உறக்கத்தை படைத்து பூலோகத்திலே மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டி இலை தாவரங்களோடு ஆடு மாடு கண்டுகாடைகள் அதனையும் படைத்து இந்த உலகத்தை படைத்தால் மட்டும் போராது, என்ன செய்ய வேண்டும்? பட்டினி இல்லாமலே நாமல் படியிழக்க வேண்டும் என்று அவர் எப்படி படியிழந்து வருகின்றார். நாளை நல்லதினை எடுத்து நாளை நல்லதினை எடுத்து நாளை நல்லதினை எடுத்து அவர் நாளை எங்கும் படியிழந்தார் அவர் நாளை எங்கும் படியிழந்தார். கொடுத்து படியிழந்த ஆண்டவனுக்கு பாலும் பழமும் கொடுத்தாளாம் அந்த பார்வதா தேவி. அவெல்லாம் பொண்டாட்டி. ஏன் உன் வீட்டுக்காரம்மா பிடிக்கலையா? என் பொண்டாட்டி இந்த நல்ல நேரத்தை நினைக்கலாமா? ஏன் தாத்தா? வில்லு படிச்சு வீட்டுக்கு போகும்போது என் பொண்டாட்டி வாசல்ல சட்டாப்பையோட நிக்கா. சட்டாப்பையோட நிக்காளா? ஆச்சி ஏன் அப்படி நிக்கா தெரியுமா? எதுக்கு? நீ வில்லுப்பாட்டு படிச்சு வீட்டுல கொண்டு போய் ரூபாய ஆச்சி கையில கொடுத்தனா? கொடுத்தோம்னா ஆச்சி ரூபாய வாங்கிட்டு கையில வச்சிருக்கா பாரு சட்டாப்பை. சட்டாப்பையை கொண்டு நல்ல உனக்கு 2 தோசையை சுட்டு கொடுப்பா.
ரூபாயை கொடுத்தா மொத்தமா 1 ரூபாய் கொடுத்தோம்னா ரூபாயை கொடுக்கலைன்னு வையே என்ன செய்வா? சட்டாப்பையை திருப்பி அடுப்புல காய வச்சு செவிட்லயே 2 பூசையை கொடுப்பா. அப்படித்தான் எங்க வீட்டு நடக்கு. அதுக்குத்தான் இந்த சட்டாப்புங்கிற ஆயுதம். ஆமா, வாசல்ல சட்டாப்போடு நிக்கும் போது நான் பார்த்த உடனே அந்த ரூபாய் கொண்டு வயல கொடுத்துருவேன். அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நாமளை கேள்வி கேட்பதற்கும் நாமல் என்ன செய்கிறோம் என்று கவனிப்பதற்கு ஒரு ஆள் இருக்கணும். கண்டிப்பா வீட்டுல இருக்கணும். ஒரு ஆள் இருக்கிறது வரைக்கும் தான் நம்ம சரியான பாதையில போவோம். கட்டிய மாதிரியே நம்மகிட்ட கரெக்டா இருக்க வரைக்கும் தான் நம்ம ஒரு வழியா போவோம். ஒரு ஆளு நமக்கு கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு வச்சுக்க, அப்படின்னா கழுத கட்ட குட்டி செவர்ன மாதிரி அவன் பாட்டுக்கு ஒரு திசையை பார்த்து போவாரு. கேட்கறதுக்கு ஆளு இல்லைன்னா என்ன கேட்க யாரு இருக்கா? நான் உழைப்பேன், நான் குடிப்பேன், நமக்கு சொந்தமா பந்தமா நினைப்பு வரும். அவன் யாரும் கிடையாது. அதனால சிவபெருமானாகப்பட்டவர் படியிழந்து கைலாசத்திற்கு வரும்பொழுது பார்வதா தேவியாகப்பட்டவள் அவள் பாத பூஜை முடித்தால் பணிவிடைகளை செய்தார். பகவானுக்கு செய்தார். களைத்த பகவானுக்கு களைப்பாறை கொடுத்து அவள் இளைத்து வந்த ஈசனுக்கு இளைப்பாறை கொடுத்து களைப்பாறை இளைப்பாறை 2 பேர்களுமே கையிலே குழுவிருந்து வருகிறார்கள். அப்படியாகவே குழுவிருந்து வரும்போது இருக்கும்போது ஆதிகையிலே பராசக்தியாகப்பட்ட அந்த பார்வதா தேவி சிவனோடு சத்தியமாகவே குழுவிருந்து வரும்போது மறுநாள் பொழுது விடிந்தது. பார்வதி என்னைக்கும் போல ஆண்டவனுக்கு படியரிசி எடுத்து கொடுத்தார். ஆண்டவனும் அன்றைய போலவே படியெடுக்க பயணமாக புறப்பட்டார். ஆண்டவனுக்கு படியரிசி எடுத்து கொடுத்தால இந்த பார்வதி சும்மா இருப்பாளா? பார்வதி நினைக்கா என்னைக்குமே இந்த ஆண்டவனுக்கு நம்ம கையாலதான படியரிசி எடுத்து கொடுக்கிறோம். இந்த ஆண்டவனும் போய் படியிழந்து விட்டு திரும்பி வருகிறார். ஆனால் இவர் கைலாசத்துக்கு திரும்பி வரும்போது ஒரு அரிசி கூட மிச்சம் இல்லாம தானே இந்த ஆண்டவன் படி இழந்துட்டு வாராரு. அப்படி என்ன இந்த ஆண்டவன் படி இழந்திருக்க முடியும்? இவர் படியிழப்பை இன்றைக்கு நாமல் போய் பார்க்க வேணுமே என்று ஆண்டவனை அழைத்த பார்வதி சாமி ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவானே, நீங்க ஆதிசக்தி வார்த்தைகள் ஐயா 7 உலகமெல்லாம் நீங்க இறையளக்க போகும்போது உங்களோட வடியளப்பை நான் உமையவளும் பார்க்கவே பகவானோட வடியளப்பை பார்வதி நான் பார்க்கவே ஈசனோட வடியளப்பை ஐயா ஈசனோட வடியளப்பை இந்த ஈஸ்வரி நான் பார்க்கவே அப்ப பார்வதியும் சொன்ன போது ஆதி பகவானும் ஏது சொல் அடியேடி அம்மா பார்வதி அடியே பார்வதி என்னைக்குமே நான் தான் அம்மா படியிழக்க போவேன். இன்றைக்கு நீ என்னோடு வருகிறேன் என்று சொல்லுகிறாய் அம்மா. நான் என்னைக்குமே நான் தான் அடி போவேன். ஒரு நாளும் இல்லா திருநாளாக இன்னைக்கு ஏன் என்னோடு வருகிறேன் என்று ஆசைப்படுகிறாய்? ஆண்டவா, நீங்க படியிழக்க போனா நான் பார்வதி ஒத்தையில தானே கைலாசத்துல உட்கார்ந்திருக்கேன். அதனால இன்னைக்கு உங்களுடைய படியிழப்பை இந்த உமையவள் நான் பார்க்க வேண்டும். கண்டிப்பா பார்க்கணும். பார்வதி, படியிழக்கும் இடத்திற்கு உன்னை அழைத்து செல்வதனால் எனக்கு ஒன்றும் குறைவு இல்லை. அப்ப கூட்டிட்டு போங்க. ஆன போதிலும் உலகத்தை ஒரு விதமாக படைத்தேன், உலக மக்களை பலவிதமாகவே படைத்திருக்கிறேன் அம்மா. பலவிதம் என்றால் எப்படி பகவானே? பலவிதம் என்றால் ஒருவரை கூனாக படைத்திருப்பேன், இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். கூன், குருடு, செவிடு, பேடு, நொண்டி, மூக்கரை. குழந்தை உள்ளவர்கள், குழந்தையை இல்லாத பேர்கள். ஒரு ஆணுக்கு இந்த உலகத்திலே இல்லாத பெரிய ஒரு வசதியை கொடுத்திருப்பேன். ஆனால் அங்குதான் ஒரு குழந்தை செல்வம் இருக்காது. இன்னும் ஒருவருக்கு குடிப்பதற்கு உப்பில்லா கூழ் இருக்காது. பார்வதி, அவர்களுக்கு ஒரு கோட்டை பொட்ட புள்ள கொடுத்திருப்பேன். ஒரு கோட்டை எத்தனை பகவானே? 21. அடேப்பா 21 பிள்ளை. ஆமா, குடிக்க கஞ்சி இல்லாத மனுஷனுக்கு அந்த காலத்துல இப்போ இருக்கிற மாதிரி 1 2 எல்லாம் கிடையாது. அப்ப கிடையாது. 5 10 15 20 21 பிள்ளை வரைக்கும் பெற்று எடுத்திருக்கிறாங்க. எதற்காக அப்படி 21 பிள்ளை வரைக்கும் பெற்று எடுத்தாங்க? அந்த காலத்துல
மத்தபடி வீடு வாங்கணும், நகை வாங்கணும், சொத்து சுகம் வாங்கணும் அப்படின்னு யாரும் ஆசைப்படல. ஆசை கிடையாது. 10 பிள்ளைகளை பெத்து வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க ஒரு சொந்தமா வந்து சேர்ந்து இனப்பந்தமா எல்லாரும் கூடி வாழணும், ஊருக்குள்ள பெரிய குடும்பம்னு பேர் வாங்கணும்னு அந்த காலம் ஆசைப்பட்டாங்களாம். அப்படி ஆசைப்பட்டிருக்காங்க. அதுக்குத்தான் அப்படி பிள்ளைகளை பெற்று எடுத்திருக்கிறாங்க. அதுக்காகத்தான் 25 பிள்ளை 23 பிள்ளை பெற்று எடுத்திருக்காங்க. அதனால ஒருவர் மாளிகையில் இருப்பார், இன்னும் ஒருவர் மண் குடிசையில் இருப்பார். அம்மா நீயோ பெண்ணா பிறந்தவா, ஏழை மனம் கொண்டவா, என் கூட வந்தேன்னு வையே. சரி, அவருக்கு என்ன ஆச்சு, இவருக்கு என்ன ஆச்சு, இந்த அம்மா ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மா இருக்க மாட்டே. மணிபாஸ் வாயை வச்சு நீ சும்மா இருக்க மாட்டே. அதனால நீ கைலாசத்திலே அமர்ந்திரு, நான் ஆண்டவன் போய் படியிழந்து விட்டு வாரேன் என்ற ஆண்டவன் சொன்னபோது ஆங்கார கோபம் கொண்ட ஆதிபராசக்தி பார்வதி படியிழக்க வாரோம்னு சொன்னா நம்மள வேண்டாம்னு சொல்லிட்டு போறாரு. நம்மள கூட்டி போக மாட்டாரு. இப்பேர்வட்ட ஆண்டவனை இன்றைக்கு சும்மா விடக்கூடாது. இவருடைய படியிழப்பையே பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று அவள் யாரை வரவழைத்தால் தெரியுமா? ஆதிசக்தி பார்வதியா, ஆதிசக்தி பார்வதியா, ஆண்டவனார் முன்னால் பரிசோதிக்க வேணும் என்று கைலாச வாசலில் விஸ்வகர்மாவை வரவழை. என் மகனே விஸ்வகர்மா, என்னுடைய வார்த்தைக்கு சித்திரமாய் செப்பு செய்து சிறப்புடனே கொண்டு வாப்பா. சித்திரமாய் செப்பு செய்து அங்கே பார்வதியும் சொன்னபோல் அதை கேட்ட விஸ்வகர் அப்படியே நல்லதென்று காஞ்சேரங்கம்பு வெட்டி கட்டை செம்மில் உண்டு வல் பூவரசங்கம்பு வெட்டி புதிர்ச்சி மீழ்ந்தான் கடை திருக்கோணானை புட்டு போல் சீனி புட்டு மேலே போல் சிவளை கேட்ட வரலந்தி பார்வதியின் கையில் கொடு, பார்வதியின் கையில் வாங்கி, பார்வதியின் கையில் வாங்கி பகவான நினைப்பாளா. பார்வதியின் சொல்லை கேட்ட விஸ்வகர்மா அவர் காஞ்சரம் கம்பு வெட்டினார், கட்டை சிமிழை உண்டு பண்ணினார், பூவரசம் கம்பு வெட்டி புதுச்சிமிழை தான் கடைந்து திருக்கோடானை புட்டு போட்டு சீனி புட்டு மேலே போட்டு சிவனுக்கு ஏற்ற வருணத்தை தீட்டினார். கொண்டு வந்து பார்வதியின் கையிலேயே கொடுத்தார். பார்வதி சிமிழை வாங்கி நினைக்க ஆண்டவனோடு நான் வருகிறோம்னு சொன்னா வேண்டாம்னு சொல்லிட்டு போனார் அல்லவா. இப்பேர்வட்ட ஆண்டவனை இன்னைக்கு பரிசோதித்து பார்க்கணுமானா சிவனுக்கு தெரியாமல் ஏதாவது 2 உயிர்களை நாமல் பிடித்து அடைக்கணும். இந்த சிமிழுக்குள்ள பிடிச்சு அடைக்கணும். சிறிய சிமிழுக்குள்ள எந்த உயிரை பிடித்து அடைக்கலாம்? சிறிய சிமிழுக்குள்ள 2 யானையை பிடிச்சு அடைப்போமா? சிறிய சிமிழுக்குள்ள எப்படியா ஒரு ஆணையை பிடிச்சு அடைக்க முடியும்? அப்ப ஆணையை பிடிச்சு அடைக்க முடியல, அப்ப பூனையை பிடிச்சு அடைப்போமா? நீ சொல்லுவதை போல ஆணையும் அடைக்க முடியாது, பூனையும் அடைக்க முடியாது. ஒரு சிமிழ் இருப்பதோ ஒரு எலுமிச்சங்கனியினுடைய வடிவம். அந்த சைஸ். அதுக்குள்ள எப்படி ஆணை போகுமா? போகாது. அப்பந்தான் பார்வதா தேவி ஆதி கையிலே அக்கம் பக்கம் பார்த்தா அவ அக்கம் பக்கம் பாப்பாளம் பாப்பா. அவ ஆதிசக்தி பார்வதியா, அவ அக்கம் பக்கம் பார்க்கும் போது அது ஆணருப்பா பெண்ணேருப்பா, அது சிறு உயிரா சித்தேரும்பு, ஐயா சித்தேரும்பு சிமிழுக்குள்ள பிடித்தடைத்தா. சிறு
அவள் முடியலை அவ மௌனமாயிருப்பாள் அவ மௌனமாக இருப்பாளா அந்த மாயன் தங்கை பார்வதி மௌனமாக இருப்பாள் அழகு மாயன் தங்கை பார்வதியா ஆதிபராசக்தி ஆண்டவனுடைய பரியிழப்பை பரிசோதிக்க வேண்டும் என்று சிறு உயிராகப்பட்ட சித்தரும்பை பிடித்தாள் ஆனரும்பையும் பெண்ணரும்பையும் பிடித்தடைத்த பார்வதி சிமுனுக்குள்ள போட்டு திருக்கோடானை பூட்ட போட்டு பூட்டி முந்தியில முடிஞ்சா இடுப்புல சொருகுனா வரட்டு இன்னைக்கு இந்த ஆண்டவன் என்னை இறைவன் வரக்கூடிய வழியில இரு கால்களை நீட்டி கவந்ததலை நிமிராமல் உலைந்த கூந்தலை அள்ளி முடியாமல் அவள் மௌனமும் கவலையுமாயிருக்கிறாள் மாயந்தங்கை பார்வதி அப்போ கவலை கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலே பகவான் என்னைக்கும் போல படியளந்து கைலாசத்துக்கு வந்தார் அப்போ ஆண்டவன் நினைக்காரு என்ன நம்ம எப்போது கைலாசத்துக்கு வந்தாலும் பார்வதி நம்மளை எதிர்பார்த்து அல்லவா காத்திருப்பா இன்னைக்கு பார்வதியை காங்கல எதிர்பார்த்து நிக்கவும் இல்ல இவளுக்கு என்ன ஆச்சு பார்வதிக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு என்று கைலாசத்துக்குள்ளே வந்து பார்க்க நம்மளை கண்டா பார்வதி எதையும் கொலையுமா நிப்பாள உள்ள வருவாளோ வெளியே போவாளோ அம்மா வீட்டுக்குள்ள வெளியே வருவாளோ உள்ள பகவான் எப்போ வருவான்னு எதிர்பார்த்து நிப்பாள சிரிச்ச முகம் ஸ்ரீதேவியா நிப்பாள இந்த பார்வதி இன்னைக்கு ஆளைய காங்கலைன்னு சொல்லி அப்படின்னு ஆண்டவன் கையைக்குள்ளே வந்து பார்த்தார் பார்வதி நீட்டிய கால் மடக்கல கவலை கொண்டிருக்கிறாள் கண்ணன் தங்கை பார்வதி அவள் உலைந்த கூந்தலை அள்ளி முடியாமல் இருப்பதை கண்டு ஆண்டவன் பார்வதியை பார்த்து கேட்டார் என்ன கேட்டா எடியம்மா பார்வதி எடியம்மா பார்வதி நீ ஒரு நாளும் இல்லாத தாய திருநாளாய் இருப்பதென்ன நீ கவலை கொண்டு இருப்பதென்ன கண்ணன் தங்கை பார்வதி நாரணரில் வேளையில ஆதிசக்தி மாற்றம் என்ன நான் ஈசன் இல்லா வேளையில ஈஸ்வரைக்கு மாற்றம் என்ன நீ கவலை கொண்டு இருப்பதென்ன தாய கண்ணன் தங்கை பார்வதி நீ என்ன மோசம் நடந்துதம்மா தாயே நடந்துதம்மா என்னிடத்தில் சொல்லிடம்மா தாயே என்னிடத்தில் சொல்லிடம்மா தாயே என்ன மோசம் நடந்துதம்மா நீயோ என்னிடத்தில் சொல்லிடம்மா தாயே ஒரு நாளும் இல்லாத நீ திருநாளாய் இருப்பதென்ன அடியே பார்வதி என்னைக்குமே நான் வந்தேன்னா பாத பூஜை முடிப்ப பணிவிடை செய்வேன் இன்னைக்கு ஏனம்மா இப்படி மௌனமா இருக்கிற நான் சிவனார் இல்லா வேளையில் சிவசக்திக்கு வந்த மாற்றம் என்ன கடவுள் இல்லா வேளையிலே நீ கண்கலங்கி இருப்பதென்ன பார்வதி என்ற ஆண்டவன் சொல்ல கேட்டபோது பார்த்தால் பார்வதா தேவியானவள் ஆண்டவா பரம்பொருளே என்ன பார்வதி ஈரேழு உலகமெல்லாம் இறையனுக்கும் இறைவனின் மனைவி அல்லவா நான் உண்மைதானே அப்படி இருக்கும் போது உங்க அருளால் எனக்கு ஒரு குறையுமே கிடையாது எந்த குறையும் கிடையாது பிறகு ஏமா இப்படி கவலையா இருக்க மூஞ்சி தூக்கிட்டு இருக்க ஆண்டவா என்ன நீங்களும் உலகமெல்லாம் படியிழந்துட்டு வாரம்னு போனீங்களே எந்த உயிருக்கெல்லாம் நீங்க இன்னைக்கு படியிழந்து வந்தீங்க என்ன பார்வதி ஒரு நாளும் கேட்காத கேள்வி நீ கேட்க பார்வதி கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் கருப்பையுக்குள் வாழும் சிசுவுக்கும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சுக்கும் மாங்கொட்டைக்குள் இருக்கும் வண்டுக்கும் என்னால் படைக்கப்பட்ட உயிர்கள் அத்தனைக்கும் நான் ஆண்டவன் படி இழந்திருக்கேன் அம்மா பார்வதி அப்பேற்பட்ட ஆண்டவன் மீது உனக்கு
என்ன சந்தேகம்? உனக்கு என்ன சந்தேகம் வந்துச்சு? இறைவா, என்ன? நீங்க உலகமெல்லாம் படி இழந்தேன் என்று சொன்னாலும் இன்னைக்கு ரோட்ல பாருங்க, என்ன சில பேரு சோறு கஞ்சின்னு சொக்கி தெரியுதாங்க. சொக்கி தெரியுதா? அவங்க எல்லாம் ஏன் அப்படி இருக்காங்க? எதுக்காக தெரியுமா? பார்வதி, எவன் ஒருவன் என்னை மதியாமல் தன்னை வணங்காமல் இருக்கிறானோ அவர்களுக்கு ஒருபோதும் நான் ஆண்டவன் படி இழப்பது இல்லை. கிடையாது கிடையாது. சிவன் சித்தன் இல்லாதவன் அவன் சுத்தப்பட்டினி அம்மா. சுத்தப்பட்டினி அம்மா. அன்னத்தை முதலாவது மதிக்க கத்துக்கிடணும். கட்டிய மனைவி வந்து கஷ்டப்பட்டு பார்த்து பார்த்து நம்ம கணவருக்கு வந்து சாம்பார் வச்சா நல்லா பிடிக்கும். இன்னைக்கு சாம்பார் சிறப்பா வச்சு கொடுக்கணும்னு பார்த்து பார்த்து சோத்த பொங்கி குழம்ப வச்சு தட்டில் போட்டு கொண்டாந்து ஒரு கைட்டு கொண்டாந்து கொண்டாட்டி கொடுத்தான்னா அந்த கட்டிய கணவன் என்ன செய்யணும்? கொண்டாட்டி கொடுக்க சாப்பாட்டை 2 கைட்டு வாங்கி ஒரு கும்பிடு போட்டு அந்த சாப்பாடு சாப்பிடணும். அதை விட்டுட்டு கஷ்டப்பட்டு மனைவி சோறு வாங்கி கொடுக்கான்னா தண்ணியை போட்டு வந்து உட்காந்துக்கிட்டு கொடுத்த மனைவி கொடுத்த சோத்தையும் பாரு குழம்பையும் பாரு. தண்ணியை போட்டு வந்தாருன்னா சாம்பார் வச்சு கொடுத்தான்னு வையே, சரி, இவர் கண்ணுக்கு சாம்பாரை பார்க்கும் போது லட்சுமி சாம்பார் யாரு வச்சா? நீ தான் வச்சியோ? சாம்பார் உன் முகரம் மாதிரி இருக்கு. அவரு பேசலனாலும் உள்ள போயிருக்கு அரக்க இருக்க வர மாட்டான் பாத்துக்கோ. சாம்பார்ல எவண்டி பருப்பு போட்டா? அட அறிவு கேட்ட மனுஷன் பருப்பு போட்டா சாம்பார் இல்ல. சாம்பார்ல பருப்பு போடாம உன் தலையவா போட முடியும். வேற என்ன வச்சிருக்கேன் பாரு. ரசம் வச்சிருக்கேன். ஆமா, ரசமா வச்சிருக்க. ஆமா, சரி ஊத்தும் பாரு. சரி, ரசத்தை கொண்டு வந்து கொடுத்தான்னா என்ன சொல்லுவான்? அதுக்கு கேட்பான், கேட்டி என்ன ரசம் எவராவது இவ்வளவு தண்ணியா வைப்பாளா? ரசம் தண்ணியெல்லாம் எப்படியா இருக்கும்? ஏலே மூதேவி, ரசம் தண்ணியா இல்லாம உனக்கு தொட்டுக்கிட்ட மாதிரியா இருக்கும். உனக்கு ரசம் வச்சிருக்க கூடாது, உனக்கு விஷத்தை வச்சிருக்கணும். அப்பதான் எனக்கு வேலை மிச்சம் அப்படின்னு நினைப்பா. பிறவே சரி. அப்ப சாப்பாடை முதலாவது மதிக்க தெரியணும். அன்னத்தை மதிக்கணும். அதாவது அன்னம் என்பது வந்து ஆமா நம்ம ஒரு ஆளால உருவாக்கப்படக்கூடியது கிடையாது. விவசாயிகளா சேர்ந்து உழுது பாடுபட்டு நெல்லை விதைச்சு அறுவடை பண்ணி நமக்கெல்லாம் பல பேர் சேர்ந்து வேலை பார்த்து அதை அவிச்சு குத்தி நெல்லாக்கி அரிசி ஆக்கி நமக்கு கொடுக்கும் போது அதை மதிப்பா நடத்தணும். சாப்பாடு இல்லாம உயிர் வாழ முடியுமா ஐயா? எந்த வேலை பார்த்தாலும், வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும், உள்ளூர்ல வேலை பார்த்தாலும், போலீஸா இருந்தாலும், கலெக்டரா இருந்தாலும், மருத்துவரா இருந்தாலும், எப்பேற்பட்ட உயர்ந்த பதவியில இருந்தாலும் கடைசியில சாப்பாடத்தானே சாப்பிட வேணும். 12 மணி 1 மணி ஆயிட்டா பசி எடுத்தது இல்ல. அந்த நேரம் அன்னத்தை சாப்பாடத்தானே தேடுவோம். அதனால எவன் ஒருவன் அன்னத்தை மதிக்கவில்லையோ அவனுக்கு நான் ஒருபோதும் படி இழப்பதில்லை அம்மா என்ற ஆண்டவன் சொல்ல அப்பந்தான் பார்வதி பார்த்தாள். ஈசா இறைவா, நீங்க உலகமெல்லாம் படி இழந்தேன் என்று சொன்னாலும் உங்களுக்கு தெரியாமல் 2 உயிர் பட்டினியா இருக்கு. அப்ப ஆண்டவன் பார்த்தார், ஏடையம்மா பார்வதி, ஏடையம்மா பார்வதி, என்னுடைய வார்த்தையே அறைக்குள்ள இருந்தாலும் அரணறிய மாயமே, சிவனுக்குள்ள இருந்தாலும் சிவனறிய மாயமில்லை, கல்லுக்குள்ள இருந்தாலும் தாயே கடவுளறிய மாயமில்லை.
சாப்பிட்டுட்டு மிச்சத்தை தலைக்கு வச்சு படுத்துறதுக்கு எறும்பு அதே தலைக்கு வச்சு படுத்துக்காவோ. அப்ப இந்த ஆண்டவன் சொன்னார், என்ன சொன்னார்? அடியே பார்வதி, பார்வதி கல்லுக்குள் இருந்தாலும் கடவுள் அறியாத மாயம் உண்டு. கிடையாது கிடையாது. சிவனுக்குள் இருந்தாலும் சிவன் அறியாத மாயம் இல்லை. கிடையாது. அறைக்குள் இருந்தாலும் அரணறியாத மாயம் இல்லை. மாயம் இல்லை. அப்பேற்பட்ட ஆண்டவனை நீ பரிசோதித்து பார்க்கலாமா? பார்க்கலாமாம்மா. என் மேல நீ சந்தேகப்பட்டிருந்தா கூட பரவாயில்ல. பரவாயில்ல. என்னுடைய வேலையின் மீது ஆண்டவன் படியிழப்பு மீது சந்தேகப்பட்ட பார்வதி உனக்கு ஒரு நாளும் மன்னிப்பே கிடையாது. கிடையாது கிடையாது. கட்டிய கணவனுக்கு செய்த பாவம் உனக்கு ஒரு நாளும் தீராது. தாயே கொண்டவன பரிச்ச செய், கொண்டவன பரிச்ச செய், கொடிய பாவம் எப்பந்தி ஆளனையும் பரிச்ச செய், அதிக பாவம் எப்பந்தி புருஷனையும் பரிச்ச செய்த, புருஷனையும் பரிச்ச செய்த, பொல்லா பாவம் எப்பந்தி கட்டிய கணவனுக்கு செய்த பாவத்தை நான் தீர்க்கணுமானா கண்டிப்பாக ஒரு கை குழந்தை இருந்தால் தான் முடியும். கொண்ட கணவனுக்கு செய்த பாவத்தை தீர்க்கணுமானா கண்டிப்பாகவே எனக்கு குழந்தை ஒன்று வேணும் சுவாமி. எனக்கு ஆளன் இல்லாத ஆண் குழந்தை, மன்னன் இல்லாத மடி குழந்தை, புருஷன் இல்லாத புத்திர எனக்கு கண்டிப்பா வேணும்னா. பார்வதி, 8 நாளைக்குள்ள நீ ஆளன் இல்ல ஆண் குழந்தை கேட்டா உனக்கு எப்படி கொடுக்க? ஏன் கொடுக்க முடியாது? அதாவது ஒரு பிள்ளையை பற்றி எடுக்க வேண்டுமானால் 10 திங்கள் ஆகும். 10 திங்கள் என்பதுவே 10 மாதம் என்று சொல்லுவார்கள். 10 மாதம் 300 நாள் சுமந்து பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளையே ஊரகத்துல அரையும் குறையுமா கையுங்காலும் ஊனமா பிறக்கு. நீ 8 நாளைக்குள்ள ஆளன் இல்ல ஆண் குழந்தை கேட்டா எப்படி கொடுக்க? அது எப்படி கொடுக்க முடியும்? ஆண்டவா பரம்பொருளே, நீர் என்ன செய்வீரோ ஏது செய்வீரோ எனக்கு தெரியாது. என்ன 8 நாளைக்குள்ள எனக்கு ஏந்தும் குழந்தை வேணும் என்று பார்வதா தேவி சொன்ன போது அப்பந்தான் ஆண்டவன் சொன்னார்,
சொன்னார் பார்வதி நான் ஆண்டவன் ஏற்கனவே உனக்கு 2 பிள்ளைய கொடுத்திருக்கனே அந்த 2 பிள்ளையாவது உன் பேச்ச கேட்க என் பேச்ச கேட்கவே மாட்டாங்க மூத்த மகன் கணபதியை கொடுத்தேன் இரண்டாவது வடி வேலவனை கொடுத்தேன் 2 பேர்ல யாராவது நம்ம பக்கத்துல இருக்கானா எடியம்மா பார்வதியே தாயின் குணத்தை போலவே தலைமகன் பெண் கேட்டு உலகத்திலே சந்திதோறும் போய் அமர்ந்திருக்கிறான் அம்மா. தாயின் குணத்தை மாதிரி பெண்ணு எங்கேயும் கிடைக்குமா? தாயை போல பொண்ணு கிடைக்குமா? தாயை போலனா தாயினுடைய பெண்ணினுடைய 4 வகை குணம் படைத்த பெண்ணு வேணும்னு போயிருக்கார். 4 வகை குணம்னா என்ன? அச்சம், அடம், நாணம், பகிர்ப்பு. இந்த 4 வகை குணம் படைத்த பெண்ணு வேணும்னு விநாயகர் பெருமாள் ஆசைப்பட்டு போயிட்டார். சரி அவன் தான் போயிட்டான். சரி இரண்டாவது வடிவேலவனை கொடுத்தனே அவனாவது நம்ம பக்கத்துல இருக்கானா? இல்ல மூத்தவனாவது ஒரு பெண்ணு கேட்டான். இவன் 2 பெண்ணு வேணும்னு சொல்லி அப்படின்னு பள்ளி மேலே ஆசை கொண்டு பழனியிலே போய் அமர்ந்தான். புறத்தி மேலே ஆசை கொண்டு குண்டுதோறும் போய் அமர்ந்திருக்கிறான் பார்வதி. மூணாவது குழந்தையை முக்கண்ணை உனக்கு நான் கொடுத்தேனையானா அது உனக்கும் மதிப்பு இல்ல கிடையாது, எனக்கும் மதிப்பு இருக்காது. மூணாவது பிள்ளை வந்து மூணாவது ஆம்பளை பிள்ளை வீட்டுல பிறக்க கூடாது. மூணாவது ஆம்பளை பிள்ளை வீட்டுல பிறக்கும்னா முத்தக்கல்ல பேச்சுராம்னு சொல்லுவாங்க. மூணாவது ஆம்பளை பிள்ளை ஒரு வீட்டுல பிறக்கும்னா குடும்பத்துல ஏகப்பட்ட கஷ்டங்கள் வந்து சேரும். ரொம்ப கஷ்டங்கள் அனுபவிப்பாங்க. தாயும் தவப்பனும். அதனால மூணாவது பிள்ளை வேண்டாம்னு பகவான் எவ்வளவு சொன்னாரு. அதனால பார்வதி நான் மூணாவது பிள்ளையை உனக்கு கொடுத்தேனையானா கொடுத்தோம்னா அப்பேற்பட்ட குழந்தையானது அவன் என்ன செய்வான் தெரியுமா? மூன்றாவது பிள்ளை